கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இந்த நாளில் நாம் திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் நமக்கு அமைதியை பற்றி மைய சிந்தனையாக கொடுக்க திருவை அழைப்பு விடுக்கிறது. எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? இல்ல என்ன குடும்பத்தில் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். வகுப்பு அறைகளில் மாணவன் அமைதியாக இருந்தால் கற்றுக்கொண்டிருப்பான், வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பான். குடும்பத்தில் அமைதியாக இருக்கிறது என்றால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பல பெண்கள் இருக்கிறீங்க, குடும்ப தலைவிகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க வீட்டில் கணவர் பிள்ளைகள் எனக்கு இதை செஞ்சுத்தான் அதை செஞ்சுத்தான் கேட்டா, சாப்பாட்டுல எனக்கு சீனி போடாத உப்பு போடு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க கோபப்படாதீங்க. ஏன்னா கேட்டதை தின்னாத்தான் அது வீடும் பேரு, போட்டதை தின்னா அது ஜெயிலும் பேரு. இப்ப மனசுக்குள்ள பாதிக்கப்பட்டவங்க சிரிப்பாங்க, அது வேற. அப்ப நான் இன்று என்னுடைய வீட்டை ஒரு சிறையாக மாற்றுகிறேனா இல்லை சொர்க்கமாக மாற்றுகிறேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருவள்ளுவர் கூட அழகாக 151வது குறள்ல சொல்லுகிறார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நீ நிலத்தை எவ்வளவுதான் தோண்டினாலும் அது அமைதியாக உனக்கு நீர் கொடுக்கும், வளங்களை கொடுக்கும். ஆனா இறுதியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு துன்புறுத்துறோம்ல தரைய பூமிய, கடைசியில அது நம்மளைய வாடாம அவனே என்னட்டதான் நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு நாம் அற்ப பூக்களாக அற்ப மனிதர்களாக ஏதோ 60, 70, 80 ஆண்டுகள் வாழக்கூடிய நாம் ஏதோ நிலையாக இருக்கக்கூடிய சூரியன் போலவும் நிலாவை போலவும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்போம். அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், என்னில் அமைதி இல்லை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். அதனால்தான் ஆண்டவர் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்கள் இல்லத்திற்கு அமைதி உண்டாகுக. அமைதியுடைய ஆழம் அப்படி இருக்கும். இப்ப அமைதி எப்பொழுது முழுமையடையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா, சிமியோன் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது 29வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அழகா சொல்வார், ஆண்டவரே நீர் ஏற்படுத்திய மீட்பை நான் கண்டுகொண்டேன், உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்யும். அப்ப நம்ம மனம் ஏன் இன்னும் அமைதியா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆண்டவர் ஏற்பாடு செய்த மீட்பரை நாம் இன்னும் காணவில்லை. ஆகையால் தான் நம் உள்ளம் அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. உம் அடியான் என்னை அமைதியோடு போகச் செய்யும். அப்ப அமைதி எப்பொழுது கிடைக்கும் என்றால், ஆண்டவனுக்கு அடிமையாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அமைதி கிடைக்கும். நான் சாத்தானுக்கு தூது போகிறேன், சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்றால் இறுதி வரையிலும் இறந்தாலும் அமைதி இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், போடும் அவனே போடு ஆட்டத்தை, மேல சொர்க்க நரகம் இருக்கு, என்னைக்குமே அணையாத நெருப்புல உன்னைய போட்டு பாடுபடுத்துறேன் இரு அப்படின்னு சொல்றாரு. காரணம், நீ சாத்தானுக்கு அடிமையாயிட்டா மண்ணுலகிலும் உனக்கு அமைதி இருக்காது, விண்ணுலகிலும் உனக்கு முடிவில்லாத அமைதி இருக்காது. அதனால தான் இன்னைக்கு நம்ம இறந்து போனவங்களுக்காண்டி வேண்டுறோம். என்ன? உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அனைத்தும். நேற்று ஒரு மறைக்கேள்வி பையன் வேண்டாம் அழகா கேட்கிறான், ஃபாதர் பேய் இருக்கா இல்லையா, அது எப்ப வரும் அது சொல்லுங்க. ஏன்னா நைட்டு எங்க அம்மாட்ட 12 மணிக்கு அம்மா நான் பாத்ரூம் போன்னு கேட்டா இப்ப எந்திரிக்க கூடாதுப்பா பேய் வரும் சொல்றாங்க ஃபாதர். அட பாவியலா, ஒரு சின்ன பையனுக்கு எப்படி எதை புகுட்ட வேண்டுமோ அப்படி நாம் புகுட்டுவது அல்ல. அதனால தான் பட்டுக்கோட்டை அழகா வச்சாரு பாட்டுல, வேப்பமர உச்சி நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அப்பவே நம்ம அமைதி ஏற்படுத்துறது இல்லை. இன்னைக்கு எல்கேஜி பசங்கள்ட்ட போயிட்டு நம்ம கேட்கிறோம், டேய் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ஏன்டா சோகமா இருக்கிற அப்படின்னா அவன் என்ன சொல்றான், சும்மா இரு பெரியப்பா அப்பா நானே கடுப்புல இருக்கிறேன்றான். எல்கேஜி பையனுக்கு என்னையா கடுப்பு தெரியல நமக்கு. இன்னைக்கு அவன் இருக்கக்கூடிய அந்த விவரத்திலே அவனையே நம்ம கடுப்பேத்திட்டு இருந்த உலகம், அவனையே அமைதி இல்லாம ஆக்கிருச்சு இந்த உலகம். இன்னைக்கு ஆயுட்காலம் குறைய தொடங்கி விட்டது. காரணம் யார் என்று கேட்டா நம்ம தான், வேற யாருமே கிடையாது. என்னுடைய ஆயுளை நான் குறைத்து கொண்டது கடவுள் அல்ல, நான் தான். இப்ப சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிற கூடணும், அதுங்க அமைதியா இருக்கும். ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு தாய் தகப்பன் எவ்வளவு வேலைகளுக்கு சென்றிருந்தாலும்
வீட்டுக்கு வரும்போது அப்பான்னு ஒரு குழந்தை ஒடியாரும் போது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அமைதியாக்கும். ஒரு தகப்பனை அமைதி ஆக்க வேண்டும். இல்ல அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அமைதியாகல பரவறக்குது அப்படின்னா அவர் இன்னும் குடும்பத்துக்குள்ள வரலைன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. ஒரு குழந்தைய தாத்தா கூட்டிட்டு போறாரு பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு, பாப்பா உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தண்ணி கேனை என்கிட்ட கொடு, நான் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. பாப்பா சொல்லுது, என் கேனை நான் தான் தூக்கணும், நீ தூக்கக்கூடாது. உடனே தாத்தா கேட்கிறார், சரி அந்த பின்னாடி இத்த தண்டி சாக்கு மூட்டை மாதிரி வச்சிருக்கேன் அதையாவது கூட நான் தூக்கிட்டு வரேன். என் சிலுவையை நான் தான் சுமக்கணும், நீ சுமக்க கூடாது. கொஞ்சம் தூரம் போனோன்னு பாப்பா சொன்னிச்சான், தாத்தா இப்ப என்னைய தூக்கு அப்படின்னு சொன்னிச்சான். தாத்தா கேட்டது வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டாவது புத்தக மூட்டை கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கடைசி அந்த பிள்ளை விவரமா என்ன சொன்னிச்சு, என்னையவே தூக்கு. இன்னைக்கு அதைத்தான் நம்ம கடவுள்கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் கேட்கிறாரு, உன் கஷ்டத்தை என்கிட்ட குடுறா, சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறியா, என்கிட்ட கொண்டாந்து போட்டுட்டு போங்கிறாரு. நான் எப்படி விட்டுட்டு போவேன்? நான் கட்டப்பையில தூக்கிட்டு வந்திருக்கிறேன் என் கஷ்டத்தை, நான் விட்டுட்டு போனா அது எப்படி? மஞ்சப்பையில தூக்கிட்டு வந்தா கூட திருப்பி எடுத்துட்டு போறோம். இப்போ கோயிலுக்குள்ள வந்துட்டேன், என்னுடைய கஷ்டத்தை கவலை கண்ணீரை அமைதியின்மையை கொண்டாந்துட்டேன், நன்மையை வாங்கிட்டேன், அமைதி என்ற அந்த நற்கரணை எனக்குள்ள போகுது. ஆனா போயும் உள்ள கலவரம் தான் ஏற்படுது. இந்தியா பாகிஸ்தான் கலவரம் கூட நாளை கழிச்சு நின்றோம். ஆனா நம்ம எத்தனை திருப்பலிகளுக்கு வந்தாலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கலவரங்கள் நிற்க மாட்டேங்குது. காரணம், நான் கொண்டு வந்தது திருப்பி நானே கொண்டுட்டு போகணும். ஆண்டவரே எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன சொல்றார், சும சுமந்திருக்கியா கொண்டாந்து போட்டுட்டு போ, நான் உனக்கு அமைதியை தாரேன், என் நுகம் உன்னை அழுத்தாது, என் சுமை உனக்கு எளிதாய் இருக்கும் சொல்றாரு. அப்ப நான் இன்னைக்கு தேவையில்லாததை சுமக்கும் போதுதான் என்னுடைய உள்ளம் அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அமைதி ஏற்படுத்தினா நீ பேறு பெற்றவனாக இருப்பாய், ஏன்னா நீ கடவுளுடைய மகன் மகள் அப்படின்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு என் உள்ளம் ஏன் அமைதி இழந்து போய் தவிக்கிறது என்றால், அமைதிக்கு முதல் உதாரணம் யார் என்று கேட்டால் சவேரியார், புனித சவேரியார். சவேரியாருடைய சகாப்தத்தை நான் திரும்பி பார்க்க வேண்டும். அவர் சாதாரண மனிதர் அல்ல, பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். 9 வயதில் தகப்பனை இழக்கிறார். தகப்பனை இழந்தாலும் தான் வெறி கொண்டு போய் குதிரை பந்தயத்திலும் வாழ் போட்டிகளிலும் முதல் இடத்தை பிடிக்கிறார். போருக்கு போக வேண்டியதுதான் அவருடைய முதல் தாகமாக இருந்தது. நான் வீரன், நான் பெரிய ஆள் என்பது அவருடைய உலக போக்கான வாழ்க்கையாக இருந்தது. அப்பொழுதுதான் அவரை பாரிஸ் பல்கலைக்கழகத்துக்கு தாய் அனுப்பி வைக்கிறார். மகன் இங்கு இருந்தால் உருப்படாம போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சவேரியாரை தான் பெற்ற தாய் அனுப்பி வைக்கிறார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல போய் படி அப்படின்னு சொல்றார். அப்ப அங்கே போய் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவருடைய சக்காலம் யார் வர்றது? சக்காலத்தில் இல்ல, வேலை என்ன செய்யறார் அவர் சக்காலம். ஏன்னா அவரை சரியான வழிக்கு கொண்டாந்தார். பார்த்தீங்களா, அங்கே ஒரு போர் நடக்குது. நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது, இப்ப என்னைய காலையில பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டீச்சரை பார்க்கும்போது குட் மார்னிங் டீச்சர், மத்தியானம் நைட்டு. அவர் சவேரியாரை இன்னாசியர் பார்க்கும்போது சொல்லுவாராம், சவேரி உலகமெல்லாம் உனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழப்பாரெனில் பயன் என்ன? காலையில மத்தியானமும் பார்ப்பாராம், வேணுக்குனே போய் பார்ப்பாராம், சாயந்தரமும் வேணுக்குனே போய் பார்ப்பாராம். வேணுக்குனே போய் பார்த்து பார்த்து இன்னாசியார் போய் சவேரியாரை கடுப்பேற்றிக்கிட்டே இருப்பாராம். அப்ப இன்னாசியர் என்ன பண்ணுவாராம், பதுங்கி பதுங்கி, இது சவேரியார் பதுங்கி பதுங்கி போக விரும்புவாராம். சவேரியார் எப்படிப்பட்ட ஆள்னா, கல்லூரிக்கு மேல ஏறி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேர்ல உட்கார வச்சு வேலையாட்கள் 5-6 பேர் தூக்கிட்டு கொண்டே கல்லூரி அவருடைய வகுப்பறையில் வைப்பாங்க. அந்த அளவிற்கு அவர் செல்வ சீமாந்தன். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு முறை என்ன செய்யப்படுகிறது என்றால், அவர் விரும்பிய அந்த நண்பர்கள் அனைவரும் அவரை ஏமாற்றத் தொடங்குகின்றன. அவர் நேசித்த அந்த நண்பர்கள் அனைவரும் அவரை ஏமாற்றி அவரை குற்றுயிராக விடக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் புனித சவேரியார் அந்த நேரத்தில் இன்னாசியார் சந்திக்கிறார். சவேரி, உலகமெல்லாம் உனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழப்பாரெனில் என்ன பயன் என்று சொல்லுகிறார். அத்தனை ஆண்டுகளாக சொன்ன வார்த்தை அவருக்குள் எரிச்சலை ஊட்டி இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் சொன்ன வார்த்தை அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு காலம் அவருடைய உள்ளம் அமைதியற்ற நிலையில் இருந்தாலும் அப்பொழுதுதான் அவருடைய அமைதிக்கு அவரை இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. அன்றிலிருந்து அவர் முடிவெடுக்கிறார், நான் இனிமேல் இயேசுவுக்காக பயணம் செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய அமைதி என்று இருக்கிறார்.
நீங்க உலகத்துல எவ்வளவு சேர்த்தாலும், எத்தனை கார்கள் வாங்கினாலும், எத்தனை பட்டங்கள் பதவிகள் வாங்கினாலும், நீங்க சாகிறதுக்கு முன்னாடி அமைதியா சாகணும்னு வேண்டிக்குங்க. நீங்க வேண்டக்கூடியது என்ன தெரியுமா? எனக்கு அது வேணும், இது வேணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம வேண்ட மறுக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய இறப்பின் வேளையில் என் மனம் அமைதியான நிலைக்கு போக வேண்டும். சிமியோன் வேண்டார் பார்த்தீங்களா? ஆண்டவரே, உம் அடியான் என்னை அமைதியுடன் துயில் கொள்ள செய்யும், என்னை அமைதியுடன் அனுப்பும் அப்படின்னு வேண்டார். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வேண்டிக்கிட்டு இருக்கோம்? பதவி வேணும், பட்டம் வேணும், அது வேணும், இது வேணும். கடைசியில் கம்பூனிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனும் மதிக்க மாட்டான். இன்னைக்கு எத்தனை முதியோர்கள் வீட்டில் அனாதையா இருக்கிறாங்க. மகன் வேலைக்கு போயிடுவாங்க, மருமக எங்கிட்டா போயிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க, பிள்ளைங்க பேரம்பெத்தியா ஆயால அப்பத்தால கண்டுக்கிறாது. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பாலும் தேனும் ஊட்டி வளர்த்தேன், கடைசியில் என்னை எப்படி போட்டு உதஞ்சிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் அமைதியை நான் இழக்கிறேன்? அமைதி என்பது ஒரு மிகப்பெரிய சகாப்தன். புயலுக்கு பின் அமைதி. அதை நீங்க புயலுக்கு முன் அமைதி ஆக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. இப்ப பாரதியாரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் தான். ஆனா அவருடைய வீட்டில் எவ்வளவு புயல் ஏற்படும் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், அப்பதான் அவருடைய மனைவி கனமா போய் ஒரு 1/4 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. 1/4 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு உள்ள போய் தண்ணி சுட வைக்க போறாங்க. பாரதியார் என்ன பண்றாரு? அந்த அரிசியை எடுத்து குருவிகளுக்கு, காக்கை, சின்னஞ்சிறு பறவைகளை வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு போட்டுக்கிட்டு இருக்கிறார். மனைவிக்கு இருந்த கோபம் கத்தி தீர்க்கிறாங்க. அப்ப அவருடைய நண்பர் வந்து பார்க்க வருகிறார், உட்கார்ந்து இருக்கிறார். கத்திக்கிட்டு அவர் உள்ள வரும்போது உள்ள இருந்து ஒரு பாத்திரம் வெளியில பறக்குது. அப்ப நண்பர் கேட்கிறாரு, என்னடா நடக்குது உள்ள அப்படின்னு கேட்கிறார். உட்காரு, இப்பதான் இடி இடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது பாரதியார் எதுவுமே பதில் சொல்லல, அமைதியா இருக்கிறார். கோபத்தில் கொந்தளித்த அவருடைய மனைவி விரைவாக ஒரு குடத்தை எடுத்து கொண்டாந்து தண்ணியை கொண்டாந்து ஊத்தி, இப்பயாவது புத்தி வரட்டும் ஊத்திட்டு போயிட்டார். நண்பர் சொல்றாரு, ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா? இதை என் மனைவி செஞ்சிருந்தான்னா செத்துருப்பான் நேரம். முதல்ல இடி இடிச்சிச்சு, இப்ப மழை பெஞ்சிருக்கு, முடிஞ்சிச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான். நீ ஏன் இவ்வளவு அமைதியை கெடுக்கிற? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, இங்க இல்லத்தரசிகள் இல்லத்தரசர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்க கணவருக்கு சண்டையில் இப்ப மனைவியை பழி வாங்கணும்னு கணவர் முடிவு எடுத்துட்டாரு. உடனடியாக மனைவி உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கணவர் கூப்பிடுறாரு, அடியே வேமா வா, இந்த உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் ஆசை அம்மா அத்தை வந்திருக்காங்க போலக்குன்னு வேமா போவீங்க. வெளியில பார்த்தா ஒரு குரங்கு பண்ணையே இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? கோபம் வரணும். ஆனா அந்த பிள்ளை விவரமான பிள்ளை, கோபம் வரல. அங்க போய் தான் அந்த பிள்ளை விளையாட்ட காமிக்குது. வாங்க அத்தை, வாங்க மாமா, எங்க கொழுந்தனை கூட்டிட்டு வரலையா? எங்க பேரம்பேத்தியெல்லாம் இங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களான்னு அந்த குரங்கை பார்த்து கேட்குது. இப்ப யாருக்கு அமைதி இல்லாம போச்சு? அவ்வளவுதான். நீங்க கட்டத்திலே கோபப்பட்டுட்டீங்க, அமைதியை இழந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு ஐடியா வராது. அப்ப நான் அமைதியை ஏற்படுத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்படின்னா என் உள்ளத்தை கொஞ்சம் தயாரிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எதற்கும் துணிந்தவனாக இருக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்களா சொத்து, அதுல நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களை அமைதி போயிடும். ஏன்னா அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தனுடைய சொத்தாக மாறி போய்விடும். உங்களுடைய அமைதி. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு விலையுயர்ந்த கைபேசி வச்சிருக்கிறேன், அது திடீர்னு யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? அமைதி போயிருச்சு. படபடக்கு இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க, சரி அது திருப்பி வரும். ஒரு அமைதியான நிலைக்கு நம்ம கடந்து வர முடியுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா அது அமைதி வராது நமக்கு. அப்ப அமைதியை நான் ஏற்படுத்திக் கொள்ள என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பக்குவம். என்னுடைய அமைதி, அந்த கலவரமான நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை வருது ஃபாதர், என் நாத்தனார்னால எனக்கு பிரச்சனை, என் மாமியார்னால எனக்கு பிரச்சனை, என்னுடைய கணவரால எனக்கு பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை. பிரச்சனை இல்லாம யாருமே கிடையாது. அப்படி உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பேசாம அம்புட்டு பேர் சிஸ்டராகவும் ஃபாதராகவும் போயிருங்க. இனிமே எங்கிட்டு ஃபாதர் போறது? ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கிற ஆள் இருக்கு. நேற்று ஒருத்தர் பாவம் 60 வயசு, எப்படியா இந்த ஆளை எங்கிட்டே கூட்டிட்டு போயிருங்க ஃபாதர்ன்றாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. தவறு செய்த உடனே காவலர்கள் வந்து தவறு செய்தவனை கைது பண்றாங்கல்ல, கைது பண்ணி எங்கே போடுறாங்க?
எதுக்கு ஜெயிலில் போடுறாங்க? திரும்பட்டும்னா அவன் அவனுக்குள் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஜெயிலுக்கு போறது மேலும் மேலும் தவறுகளை செய்து கொள்வதற்கல்ல, நீ அமைதியில் நிலைத்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை நீ நிறுத்தி வைக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அந்த சிறைவாசம் நமக்கு பெரிய ஒரு வேதனையாக மாறிவிடும். நீங்க எல்லாம் ஒழுங்கா கையில கம்பெடுத்து பிள்ளைகளை அடிச்சு வளர்த்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போலீஸ்காரங்க எடுத்து அடிக்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், அவன் பிடிச்சிட்டான், இவன் பிடிச்சிட்டான்னு காவலர்களை பிடிச்சி காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க உங்க வேலையை செய்ய தவறிவிட்டீர்கள், அவர்கள் வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைகளை ஒரு ஆசிரியர் அடித்தாருன்னா பல மாணவர்கள் முன்னிலையில் ஒரு ஆசிரியரை திட்டாதீங்க, தனியா கூட்டிட்டு போங்க அந்த ஆசிரியரை. உடனே உங்க பண திமுறையும் உங்களுடைய பதவி திமுறையும் அங்கே போய் காமிக்காதீங்க. பள்ளிக்கூடத்துல கூட்டிட்டு போங்க தனியா. எதுக்கு அடிச்சீங்க டீச்சர், என்ன தப்பு பண்ணா கேளுங்க. உங்க புள்ள மேல இருக்கிற பாசம் அப்படி, உங்க புள்ள அப்படித்தான் சொகுசா போந்தா கோழி வளரணும்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய கோழிப்பண்ணையில கொண்டே விட்டு வளங்க. அங்கே நேரத்துக்கு நேரம் அளவுக்கு அதிகமாக தீனிகளை போட்டு நல்லா வளர்ப்பாங்க, கொழு கொழுன்னு வரும். இங்க எவனாவது வெட்டுவேன், வாங்கிட்டு போக வேண்டியது. அப்ப அதனுடைய காரணம் என்ன? ஏன் டீச்சர் அடிச்சீங்க, என் புள்ள என்ன செய்யறான்? யாராவது பேரண்ட்ஸ் மீட்டிங் மட்டும்தான் போயிருக்கீங்க, இடையில போய் அந்த வகுப்பு ஆசிரியரை சந்தித்து என் புள்ள நல்லா இருக்கானா டீச்சர், நல்லா சாப்பிட்றானா, நல்லா படிக்கிறானா, பதில் சொல்றானா, வேற எதுவும் படிக்கிறத தாண்டி எதுவும் சேட்டை செய்யறானா கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம உரி வளர்ப்போம், கடைசியில் அவன் எட்டி மிதிப்பான். இப்ப சிலம்பு கிளாஸுக்கெல்லாம் அனுப்புங்க, கராத்த கிளாஸுக்கெல்லாம் அனுப்புங்க பிள்ளைங்களை. ஏன்னா பின்னாடி விட்டுக்கிட்டு குத்துவான், வாடி அம்மாவா. யார் அம்மாவுக்கு கொடா வாயிலே குத்துவான், அப்பாவுக்கு வயிற்றிலே குத்துவான். வா அவனை நீ தானே அன்னைக்கு என்னை போட்டு அடிச்ச சின்ன பிள்ளையா இருக்கும்போது குத்துவான். அவன் கராத்தை படிச்சது அப்புறம் இங்கேதான் நம்ம வீட்டில் வந்து தான் காமிப்பான். அப்ப அமைதியை நாம் ஒரு பிள்ளைகளுக்கு எப்படி ஏற்படுத்த வேண்டும்? ஒழுங்குமுறைகள். அப்ப கீழ்ப்படியாத பிள்ளை மேற்படி ஏறியதாக சரித்திரம் இல்லை. அப்ப நான் கீழ்ப்படுகிறேன். நான் யாருக்கு? வகுப்பறையில் ஆசிரியர்களுக்கு, வீட்டிலே பெற்றோர்களுக்கு, கடவுளுக்கு நான் கீழ்ப்படினேன் என்றால் நான் மேற்படி ஏற முடியும், இல்லை என்றால் மேற்படி ஏற முடியாது. நான் அமைதியற்றவனாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன். என்னுடைய அமைதிக்கு காரணம் என்ன? சுயநலம், பேராசை எவரிடம் இருக்கிறதோ அவரிடம் அமைதி இருக்காது. நிறைவு என்ற ஒன்று இருக்க வேண்டும். அப்ப அமைதி இருக்க வேண்டும் என்றால் அந்த சுயநலத்தை நாம் பொதுநலமாக மாற்ற வேண்டும். பேராசையை நாம் ஆசையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சவேரியார் பயணம் செய்யும் போது அவருடைய காலிலே கொப்புளங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய காலில் ஏகப்பட்ட கொப்புளங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கொப்புளம் பார்த்தீங்கன்னா சலசலமாகவும் புழுவாகவும் ஊத்த ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு உடனடியாக தூத்துக்குடி பகுதியில் இருந்து அவர் போதித்த அந்த நேரத்திலே அவரை சுயநலமற்று மயக்கி கீழே விழுகிறார். அவரை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவருக்கு பரிசோதனை இடப்படுகிறது. நீங்கள் இனிமேல் 3-6 மாதத்திற்கு நடக்கவே கூடாது, படுத்த படுக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சவேரியார் சும்மா இல்லை. ஒரு தேங்காய் நாரில் செய்யக்கூடிய கயிறு மாதிரி அந்த கயிறுகளை எடுத்து இடுப்புல இருந்து காலு வரைக்கும் இருக்க சுத்திக்கிட்டு அப்படியே மரமறுத்து போன காட்களாக அவர் மீண்டும் மணி அடிச்சுட்டு நடக்கிறார். அப்படி நடந்து 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 கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாட்களிலே 55,000 மைல்கள் நடந்தே பயணம் செய்ய தொடங்குகிறார். அவர் நினைத்து பாருங்கள், தன்னுடைய பெற்றோரை விட்டு வந்திருக்கிறார், தன்னுடைய நாடு, தன்னுடைய மொழி அனைத்தை விட்டு வந்திருக்கிறார். தூத்துக்குடியிலே 1400ஆம் ஆண்டிலே எப்படி பாடசாலைகள் இருக்கும் என்றால், மழை பெய்தால் லீவு, மழை இல்லாவிட்டால் தான் பாடசாலைகள் திறக்கப்படும். எப்படி என்றால் அவர்களுக்கு ஆனா அவனா மண்ணில் தான் எழுதி சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி மண்ணில் படித்தவர் தான் அவர் தமிழே. அப்பொழுது அந்த ஆயா கேட்கிறது, நீர் என்ன எழுதவே மாட்டிக்கிறீரே, எப்பொழுது படித்து முடிப்பா என்று சவேரியாரை கேட்கும் போது சவேரியார் சொல்லுகிறார், ஆயா நீர் மண்ணில் எழுதுகிறீர், நான் மனதில் எழுதி கொண்டிருக்கிறேன். இரவுல அவர் தூங்க மாட்டார். அவர் 4 மணி நேரம் தான் தூங்குவார்னு சொல்லுவாங்க. மித்த நேரம் என்ன பண்ணுவார்னா அந்த மக்களினுடைய கலாச்சாரத்தையும் அந்த மக்களுடைய மொழியையும் அந்த கடவுளுடைய ஜெபத்தோடு அவர் இணைந்து செயல்படுவார். அவர் தான் முதலில் மறைக்கல்வி வகுப்பையே ஆரம்பிச்சவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் அவர் மணி அடித்துக் கொண்டே செல்லக்கூடிய அந்த தருணமாக இருக்கிறது. ஏன் மணி அடிச்சார் ஃபாதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வார்த்தை உடனே வராது. பூசை ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே ஜெபத்துக்கு முன்னாடியே மணி அடிச்சுக்கிட்டே போவார். மணி அடிச்சுக்கிட்டே போகும்போது தான் அவரை ஏன் இன்று தூக்கி வைத்து கடற்கரைகளிலே கொண்டாடுகிறார்கள் என்றால், அப்பொழுது ஆங்கிலேயர்களால் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். படகு கப்பல்ல போயிடுச்சுன்னா அடிச்சு ஒடிச்சு அங்கேயே கொன்றுவாங்க. தூத்துக்குடி பக்கம் போர் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு விடிவெள்ளியாக இறங்கியவர் தான் புனித சவேரியார்.
அந்த மக்களுக்காக அவர் சென்று ஆட்சியில இருக்கக்கூடியவிடம் பரிந்து பேசுகிறார். அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. உடனடியாக அவரை இங்கே அனுமதிக்கிறார்கள். அவர் எளிதாக இயேசு கிறிஸ்துவை பரப்புவதற்கான காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயை பார்ப்பதற்கான தருணம் கிடைக்கிறது. அப்பொழுதுதான் அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அந்த நேரத்தில் தான் சவேரியார் வேறு எங்கு நான் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார். அப்பொழுதுதான் சீனாவிற்கு அடித்தளம் எடுத்து வைப்பதற்காக ஜப்பான் முடிச்சு சீனாவுக்கு போறார். சீனாவுக்கு ஏன் போனாருன்னு தெரிஞ்சுக்கங்க. யுவாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவினர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ குழுவினர். அவங்கள தலையை வெட்டி கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் புனிதர்களை படிக்கும் போது யுவாங் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சகோதரர்கள்னா ஒரு குழுவினர் அப்படி இருப்பாங்க. அவங்க பூரா எங்கே இருந்தாங்கன்னா பாலத்து, அதாவது வீட்டுக்குள்ளேயே சுரங்கத்தை அமைத்து சுரங்கத்திற்குள் இருந்தார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவர் நான் அங்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சீனாவிற்கு பயணம் புறப்படுகிறார். அங்கு சுரங்கத்தில் இருப்பவர்களுக்காக ஒரு 7 பேரை நியமிக்கிறார்கள். எதற்காக என்றால் சோப்பு விற்பதற்காக. அப்ப சாமியார்கள்லாம் சோப்பு வித்தாங்க, தெரியுமா கதை? சோப்பு வித்தாங்க யாருக்குன்னா சுரங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக. எதுக்கு சோப்பு வித்தாங்கன்னு கேளுங்க. சோப்பு இருக்கும், அந்த சோப்பு பாக்கெட்டுக்கு அடியில நற்கருணை இருக்கும். அந்த குழுவினருக்கு, அதாவது வேற்று மனிதர்கள் கேட்டாங்க சோப்பு கொடுப்பாங்க, கிறிஸ்தவர்கள் அடையாளம் தெரிந்த கிறிஸ்தவர்கள் கேட்டாக்கா நற்கருணை இருக்கக்கூடிய சோப்பை உள்ள தள்ளி விட்டுட்டு போயிருவாங்க. நற்கருணை இருக்கக்கூடிய சோப்பை எடுத்து உள்ள தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா சுரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்கருணையை வைத்து வழிபாடு செய்து அவர்கள் அதன் மூலமாக ஆன்மீகத்தை பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். இதை கண்டுபிடித்த உடனேயே அந்த 7 பேரையும் கைகால்களை வெட்டி அவர்களை அப்படியே 7 நாட்கள் தொங்க விடுகிறார்கள். 7 நாட்களுக்கு எடுத்து பருந்துகள் சாப்பிட்டு போகுது. இதை கேள்விப்பட்டவுடன் தான் சவேரியார் முடிவு செய்கிறார், நான் சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று. தாயையோ தந்தையோ சந்திப்பது என்னுடைய வேலை அல்ல, சகோதரர்களை சந்திப்பது என் வேலை அல்ல, நான் இவர்களை சந்திக்க வேண்டும் என்று அங்கு புறப்படுகிறார். அங்கு சென்று பாதத்தை வைக்கிறார். அவருடைய பாதம் முழுவதும் போயிடுச்சு, எலும்பு மட்டும்தான் பாதி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு. அப்ப நேரத்தில் அவர் அங்கே காலடி எடுத்து வச்சுட்டு போகும்போதே அவருக்கு மிகப்பெரிய நோய் தாக்கி அந்த கடற்கரையிலேயே அவர் இறந்து போய்விடுகிறார். அப்பொழுது வேற வழி இல்லாமல் அங்கேயே கடற்கரையிலே அவர் தோண்டி உள்ளே புதைத்து வைக்கிறார். புதைத்து வைத்து விட்டு வந்து விட்டார்கள். ஓராண்டுகளுக்காக அங்கே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு சிலுவை கம்பம் மட்டும் குத்தி வச்சு வந்துடும். வந்த பிறகு திருப்பி சவேரியாரை தேடி செல்ல வேண்டும் என்பதற்காக தேடி செல்லுகிறார்கள். சென்ற போது அவருடைய உடலை எங்கு வைத்திருக்கிறார் என்று காணவில்லை. கடல் அலைகள் வந்து அழித்து கொண்டு சென்று விட்டது. அந்த கல்லறையை மறைத்து விட்டன. இப்பொழுது நாம் எப்படி இவரை கண்டுபிடிப்பது என பதட்டத்தில் 16 நாட்கள் அங்கேயே இருக்கிறார்கள். தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, இவரோட உடல் எங்கே இருக்கு, கொண்டுட்டு போகணுமே, இல்லாட்டினா நமக்கு பெரிய ஒரு வேதனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. இறுதியாக 17வது நாள் தான் ஒரு நண்டு அவர்கிட்ட சிலுவையை தூக்கி கொண்டாந்து அந்த இடத்துல கொண்டாந்து பொத்துன்னு போடுது. அங்கே போட்டோன்னு தான் கண்டுபிடிக்கிறாங்க இது சவேரியோட சிலுவை, அப்ப இந்த இடத்துல தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை தோண்டுகிறார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா, அவருடைய உடல் முழுவதும் அழுகி போய் இருந்தது. எப்ப வாழும்போது அழுகி இருந்தது, இறந்த பிறகு சுகமாகி இருந்தார். ஒரு உப்பு தண்ணியில நம்ம இறந்தோன்னு பாத்தீங்கன்னா உப்பு பாக்கெட்டை கிழிச்சு கொட்டுவாங்க. எதுக்கு? உள்ள ஏதாவது நீ உள்ள தப்போஸ் நீ பொழைச்சு வந்துட்டீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கா? எதுக்கு? வேமா மக்கி போடுறதுக்காண்டி. அப்படிப்பட்ட அந்த உப்பு தண்ணீரினுடைய அருகில் அவரை புதைத்து வைத்திருக்கிறார்கள் மனதில். அப்படியும் அவருடைய உடல் அழுகவில்லை. அப்ப எப்படி ஃபாதர் இப்ப இருக்கிற உடல் மட்டும் உருக்குலைந்து போய் இருக்குது அப்படின்னா 1554வது ஆண்டு அவருடைய உடலை மக்களுடைய பார்வைக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வைக்கிறார்கள். அப்பதைக்கு தான் சிறில் என்ற ஒரு பெண்மணி அவரை வணங்க வேண்டும், தொட்டு வணங்க வேண்டும் என்பதற்காக வரிசையில் நிற்கும் போது இந்த பெண்மணி என்ன செய்கிறார், இவருடைய ஒரு திருப்பண்டத்தையாவது நம்ம எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு கட்ட விரலினுடைய ஓரத்தை முத்தம் கொடுப்பது போல கடித்து விடுகிறார். கடித்து வாயில் வைத்திருக்கிறார். ரத்தத்தை தொடர்ந்து அப்படியே வாயில வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கும் போது கமாண்டோ அங்க இருந்த காவலர்கள் பார்த்துட்டாங்க. அவர் கட்டவரில் இருந்து ரத்தம் வெளியில வர்றதை பார்த்துட்டாங்க. ரத்தம் வெளியில வர்றதை பார்த்தோனையே அந்த பெண்மணியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அந்த கட்டவருடைய வாயிலிருந்து அந்த விரலை எடுத்து விரலுடைய பாதியை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏமா கடிச்சு அப்படின்னா, எங்க நாட்டில் துன்பம் அதிகமாக இருக்கிறது, இவருடைய திருப்பண்டம் அங்கே இருந்தது என்றால் நாட்டுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவள் மீது எந்த ஒரு பழியும் சுமத்தவில்லை. அந்த திருப்பண்டத்தை அவர் பிறந்த ஊருக்கே அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்புறம் எங்க ஃபாதர் அவருடைய இடது கையை காணாமே ஃபாதர், அது எங்க ஃபாதர் இருக்கு அப்படின்னா, கனடா நாட்டில் லொரேட்டோ என்று சொல்லப்படக்கூடிய மரியன்னையினுடைய ஆலயத்தில் அவருடைய திருக்கரம் அப்படியே இருக்கிறது.
கிட்டத்தட்ட அவர் எத்தனை ஆயிரம் பேருக்கோ அவர் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். மணி அடித்து சிலுவையை பிடித்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய கரம் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக கனடா நாட்டிலே அது இருக்கிறது. அப்ப இறுதியாக ஏன் ஃபாதரோட உடல் இப்படி போனது என்று கேட்டால், என்று அந்த பெண்மணி கட்டை விரலை கடித்து ரத்தம் வெளியில் வந்ததோ அன்றே வெளியில் இருந்த காற்றுக்கள் அனைத்தும் அந்த உடலுக்குள் செல்ல ஆரம்பித்தது. உடல் உருக்குலைய ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் இந்நேரம் அவர் எலும்பு கூட மிஞ்சிருக்க கூடாது. இப்பொழுதும் அவர் இப்படி இருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. ஏனென்றால் அவர் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இதை நாம் இன்று அவரை சந்திக்கிறோம். அவருடைய உடலை பார்த்து வருபவர்கள் எத்தனை பேர்? 10,000, 50,000, 1,00,000 செலவழிச்சு போயிட்டு வாரீங்க. அவருடைய உடலை மட்டும் பார்க்காதீங்க, அவருடைய ஆன்மா எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். நீங்க உடலை பார்த்துட்டு வந்து இங்க கதை சொல்லலாம், அந்த கதையை கடவுள் கேட்க மாட்டாரு. கடவுள் கேட்பாரா? இடைக்காட்டூருக்கு போய் நான் இறுதி ஆண்டவர் நெஞ்சிலிருந்து வரைஞ்ச ரத்தத்தை பார்த்தேன் ஆண்டவரே, உண்மையை பார்த்துருக்கேன்னு சொன்னா வாப்பா சொர்க்கத்துக்கு வாப்பான்னு கூட்டிட்டு போப்பாரு? கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கையை நாம் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நம்மை பஸ்பமாக்கிவிடும், அமைதியற்ற நிலைக்கு மாற்றிவிடும். நீங்களாம் நினைக்கிறீங்க ஆன்மீகத்தை, அமைதியை தேடி தேடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அமைதி நிற்கின்ற இடத்திலே தான் இருக்கிறது. நாம் தான் அமைதியை விட்டுவிட்டு தேவையற்றதை தேடி தேடி சென்று கொண்டிருக்கிறோம். சற்று அமைதியாக இருங்கள். குடும்பத்தில் ஜெபம் சொல்லவில்லை என்றாலும், ஒழுங்கா பாவ சங்கீதனம் செய்யவில்லை என்றாலும், உள்ளம் அமைதியாக இருக்காது. பாவ சங்கீதனம் செய்யலைனா, குடும்ப ஜெபம் செய்யவில்லை என்றால் குடும்பமே அமைதியா இருக்காது. நீங்க எவ்வளவு வேணாலும் கட்டிக்கிங்க, 1 மாசம் 2 மாசம் சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் ஆண்டாண்டு காலம் நிம்மதியற்றவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் சுட்டி காட்டுகிறோம். எனவே புனித சவேரியாரை போல நாம் உடலுக்கு இன்பம், உடல் அமைதி அடையாது. காலையில சாப்பிட்டா மத்தியானம் என்ன பண்ணும்? பசிக்கும். நைட் என்ன பண்ணும்? பசிக்கும். உடல் அமைதியாகாது. ஆனால் நீங்கள் ஆன்மாவை அமைதியாக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானானிய பெண்ணை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்றுமே தாகம் தராத தண்ணீரை தருகிறேன், பருகிக்கொள் என்று சொல்கிறார். எனவே நாமும் என்றுமே குழப்பமாகாத அமைதியற்ற நிலையிலிருந்து அமைதிக்கு கிடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பிறப்பினுடைய காலத்திலே நாம் நம்பிக்கை என்ற ஒளியை முதல் வாரத்தில் ஏற்றி இருக்கிறோம், 2ஆம் வாரத்தில் அமைதி என்ற ஒளியை ஏற்றி இருக்கிறோம். இந்த அமைதி அடுத்த வாரமாகிய மகிழ்ச்சிக்கு என்னை இட்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் இறுதியாக வரக்கூடிய அந்த கிறிஸ்து என்ற ஒளியை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான வரம் வேண்டி அமைதியில் நிலைத்திருக்க வேண்டும் இறைவா என்பதை மையமாக கொண்டு இந்த திருப்பலியில் நாம் அதற்காக வரம் வேண்டுவோம். ஆமென்.